ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு பாரம்பரியமான ஒரு கருப்பட்டி இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு சாதாரண நம்ம இட்லி மாவு வீட்டில் இருக்கிற மாவே நம்மளுக்கு போதும். கெட்டியான மாவாக எடுத்துக்கோங்க. தோசைக்கு கரைக்கிறதுக்கு முன்னாடி கெட்டியான மாவு வச்சுருப்போம்ல, அந்த மாவு எடுத்துக்கோங்க. நமக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அவ்வளவு கருப்பட்டி, அதாவது ஒரு சிரட்டையில் ஊற்றுனதை ஒரு வட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வட்டோ 2 வட்டோ எடுத்து நல்லா தூள் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு பாகு காய்ச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா கருப்பட்டி கீழே நல்லா விரிச்சிட்டு அதில் தான் சிரட்டையை வச்சு ஊற்றுவோம் நாங்களாம். அப்போ அதில் கீழே அடியில் மண் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இதை வச்சுட்டு முடிஞ்சால் அந்த ஜல்லடையில் ஊற்றி சலிச்சுக்கோங்க. ஊற்றி மாவில் கெட்டியாக ஊற்றி நல்லா கிண்டிட்டு அதில் 2 ஏலக்காயை தட்டி போட்டு கிண்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மாவை. நாம் இட்லி பாத்திரத்தை வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்கணும். தண்ணி கட்டாயமாக கொதிக்கும்போது நம்ம இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் தடவியோ இல்லை துணி இருந்துச்சுன்னா துணி போட்டு சூப்பராக ஊற்றி நல்லா ஒரு 5 மினிட்ஸில் வெந்துருச்சுன்னா இந்த இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கெலாம் எதுவும் தேவையில்லை. சும்மாவே சாப்பிடுவாங்க. சின்ன பிள்ளைங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஏன்னா நல்லா வாசமாக மணமாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸில் லேசாக அப்படி வெடித்த மாதிரி ஆயிரும். அப்படி நம்ம கைவிட்டு குத்தியெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. நல்லா பன்னு மாதிரி வெந்துச்சுன்னா எடுத்து நம்ம வச்சுருந்து ஒரு 5 நிமிஷம் ஆறுனதுமே ஸ்பூனை வச்சு எடுத்துட வேண்டியது தான். இந்த கருப்பட்டி இட்லி வீட்டில் எல்லாருமே சாப்பிடலாம். சுகர் பேஷண்ட் கூட சாப்பிடலாம். எதுவுமே செய்யாது. தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.